தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் என்றால் அதற்கு உயிர் நாடி காவேரி நீர்தான். அந்த காவேரி நீரை தேக்கி 16 மாவட்டங்களை செழிக்க வைக்கக்கூடிய மேட்டூர் அணைய கடந்த 4 ஆண்டுகளா குறித்த தேதியில திறந்து வச்சு விவசாயியுடைய வயிற்றில் பால் வார்த்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சேலம் வந்திருக்கிறேன். அணையிலிருந்து பொங்கி வர காவேரி போல உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ எனக்கு மகிழ்ச்சி பொங்குது. இந்த மகிழ்ச்சியை குறிப்பா உழவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கூட்டும் வகையில தொடக்கத்திலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். விவசாயிகள் ஒரு குவிண்டாலுக்கு இனி 2500 ரூபாய் பெறுவார்கள். அதற்கேற்றாற்போல் சாதாரண ரகத்துக்கு 131 ரூபாய் எனவும், சன்ன ரகத்துக்கு இனி 156 ரூபாய் எனவும், இனி நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும். இதனால சாதாரண ரகம் 2500 ரூபாய்க்கும், சன்ன ரகம் 2545 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும். இதனால 10 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவாங்க. சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, ஜருகுமலை, கஞ்சமலை, பச்சைமலை, நகரமலைன்னு மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மாவட்டம். இங்க மலைகளை போல மக்கள் நல திட்டங்களை வழங்குகிற இந்த அரசு விழாவில் பங்கேற்று உங்க எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த விழாவை மிக பிரம்மாண்டமா கம்பீரமா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள். மாணவரா அரசியலில் நுழைஞ்சு 1983ஆம் ஆண்டு இளைஞரணி காலத்திலிருந்து இப்ப வர என்னோட பயணிச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற அவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, சேலத்து மாங்கனியை போல இனிமையானவர், சேலம் இரும்பை போல உறுதியானவர். அவர் அமைச்சரான பிறகு நடத்துகிற முதல் அரசு விழா. ஃபர்ஸ்ட்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்ற அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதே போல அவருடைய துறையும் சேலத்தையும் அவர் வளர்த்தெடுப்பார். அதே போல சேலத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு அயராது உழைப்பவர் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள். நான் பெருமையோடு சொல்றேன், தமிழ்நாட்டிலே சிறப்பா பணியாற்றக்கூடிய கலெக்டர்ல ஒருத்தரா பிருந்தாதேவி அவர்கள் இருக்கிறார். அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கழக அரசு எப்பவெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். அதுல முக்கியமானவற்றை சிலவற்றை மட்டும் பட்டியலிட்டு சொல்லணும்னா, சேலம் உருக்காலை அரசு மகளிர் கலைக்கல்லூரி சேலத்தில்
ஆத்தூர்ல அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, சேலம் மாநகராட்சிக்காக காவேரி தனி கூட்டு குடிநீர் திட்டம், சேலம் மாநகரத்துக்கு பாதாள சாக்கடை திட்டம், திருமணிமுத்தாறு வெள்ளைக்குட்டை ஓடைய தூய்மைப்படுத்த திட்டம், ஏத்தாப்பூர்ல மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம், ஏற்காட்டில் தாவரவியல் பூங்கா, 9 உழவர் சந்தைகள், சேலம் ஆத்தூர் குடிநீர் திட்டம், புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு புதிய கட்டடம், ஆத்தூர் சங்ககிரி ஓமலூர் பகுதிகளில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்கள், மேட்டூர்ல 600 மெகாவாட் அனல் மின் திட்டம், சேலம் கிருஷ்ணகிரி 4 வழிச்சாலை, சேலம் நாமக்கல் 4 வழிச்சாலை, சேலம் செங்கப்பள்ளி 4 வழிச்சாலை, பல ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை மீண்டும் தொடக்கம்னு இப்படி கணக்கற்ற திட்டங்களை சேலம் மாவட்டத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றின ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, நம்முடைய கலைஞருடைய ஆட்சி. அதே வழியில நம்ம திராவிட மாடல் ஆட்சியில கடந்த 4 ஆண்டுகள்ல 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் 22,117 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பதவிகளையும் சேலம் மாவட்டத்துக்கு நாம செஞ்சிருக்கிறோம். அதுல சிலவற்றை பட்டியலிட்டு சொல்லணும்னா, மினி டைடல் பார்க் அறிவிச்சோம். ஓமலூர் வட்டம் ஆனைக்கொண்டன் பட்டியல அமைச்சிட்டோம். கொலுசு உற்பத்தியாளர்களுக்காக பன்மாடி உற்பத்தி மையம் அமைக்கப்படும் அறிவிச்சோம். அரியா கவுண்டன் பட்டியல திறந்து வச்சிட்டோம். 3 நீர்நிலைகளை சீரமைக்க 52 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம். அல்லிக்குட்டை ஏரியை திறந்து வச்சுட்டேன். போடிநாயக்கன்பட்டி ஏரியும் மூக்கினேரி ஏரியும் விரைவில் திறந்து வைக்கப்படும். அம்மாப்பேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் சொன்னோம். 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ரயில்வே பாலத்தை கடந்த ஆண்டு திறந்து வச்சுட்டோம். தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது. அதே மாதிரி வடிகால் பணிகளும் முடிஞ்சிருச்சு. ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சொன்னேன். ஜாகீர் அம்மாபாளையத்தில் 119 ஏக்கர் பரப்பளவில் 880 கோடி ரூபாய் மதிப்பீட்டு அமைக்க இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். 548 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 520 கோடி ரூபாய் 548 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 520 கோடி ரூபாய் 520 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதாள சாக்கடை திட்ட பணிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது. பல்நோக்கு விளையாட்டரங்கு அமைக்கப்படும் அறிவிச்சோம். ஏற்கனவே மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இப்படி சொன்னதை செஞ்சு முடிக்கிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.